ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, அதாவது சீனியர் ரிசர்ச்சர்ஸ் பற்றி அதுக்கான போஸ்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் தான், ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் இன்ஜினியரிங், அந்த ஓஷன் டெக்னாலஜி பற்றின ஒரு ரிசர்ச்சில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐஐடி மெட்ராஸில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கான டியூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது டெம்பரரி போஸ்ட் தான். ஸோ மொத்தமாக ஒரு 1 இயர்க்கான ஒரு டெம்பரரி போஸ்ட் தான் இது. டியூரேஷன் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்டெண்டபிள் தான். உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த 1 இயருக்கு மேலே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸை முதல்ல பார்த்துருவோம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. ஸோ உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 35,000 வித்து ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸோடு அவங்க கொடுத்துட்றாங்க. 35,000 சேலரி உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேஷன் இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது சிவில்லையோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையோ நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும். வித் ரிலவெண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். ப்ராஜெக்ட்ஸ் அப்ஜெக்டிவ் இதுவும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முதல் குவாலிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைரபிள், அதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு ஹூ ஹேவ் ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பிஜி. பிஜிக்கு அப்புறம் சம்திங் உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக ஏதாவது ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதுதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் ஜேஆர்எஃப் வித் 2 years ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் ஒரு வகையான ஒரு கோர்ஸ் மாதிரி, ப்ளஸ் 2 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும், ஓகேங்களா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் உள்ளே போய் இந்த சீனியர் ஃபெலோஷிப் ரிசர்ச், ஸோ அதுக்கான என்ன ஜாப் உள்ளே பார்க்க போகிறீங்கிறத சொல்லியிருக்காங்க. டு அண்டர்டேக் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் ஃபீல்டு சர்வேஸ். ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின ரிசர்ச் பேசிக்காக சர்வே, அதை நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மாடல் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன். என்னென்ன வேலை நீங்கள் பார்க்கணுன்றதை அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 மார்ச், 20th மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இது போக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைன்றதை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷனுமே பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். பட் இப்போ நம்ம கால்ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு பொசிஷன் தான். ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து அத்தாரிட்டியை பொறுத்தது. அது வந்து பெர்மனன்சியா இல்லது டெம்பரரி தானா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட் ஷுட் அப்ளை வெப்சைட். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் இதுக்கான இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் இருக்கும். நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் தான். பட் இப்போ ஒரு போஸ்ட் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றின ஒரே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஒரு லாகின் ஐடி அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக என்னென்ன நியூஸ் தேவை அப்படின்றத அவங்க கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப்பை பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அட் ஐஐடி மெட்ராஸ், அது நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஐஐடி மெட்ராஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ஓசி கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது போக உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவை அல்லது உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டைமுக்குள்ளே காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும், 5:30 மணிக்குள்ளே மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கான என்கொயரியை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸு. இது வந்து அதுக்கான லிங்க்கு, இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மறந்துடாதீங்க, 20ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.